வெல்கம் பேக் டு ரெட் கிராக்ஸ் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பற்றி சுருக்கமாக சொல்கிறதா இருந்தால், வீடியோ ஒரு அழகான சைனீஸ் ஜென் ஸ்டோரியோட ஆரம்பிக்குது. ரியலி அ பியூட்டிஃபுல் ஸ்டோரி. முக்கியமாக இந்த ஸ்டோரி ஓஷோக்கு பிடித்த பல கதைகளில் இதுவும் ஒன்று அப்படின்னு சொல்லி அவரே குறிப்பிட்டிருக்காரு. முக்கியமாக இந்த வீடியோட இறுதி பகுதியில் ஓஷோ தியானத்தை பற்றி பல இன்ட்ரெஸ்டிங்கான, அதாவது சுருக்கமாக இருந்தாலும் நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களை கொடுத்துருக்காரு அப்படிங்கிறது தான் முக்கியம். மேலும் நமது ரெட் கிராக்ஸ் சேனலில் மெடிடேஷன் அப்படிங்கிற ஒரு டைட்டிலில் ஒரு பிளேலிஸ்டே இருக்குது. ஸோ யாராவது இதற்கு முன்னாடி நாம் ஏற்கனவே அப்லோட் பண்ண மெடிடேஷன் பற்றிய வீடியோக்களை மிஸ் பண்ணியிருந்தாங்கன்னா இந்த பிளேலிஸ்ட் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதையும் அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு ஒரு பழைய சைனீஸ் ஜென் ஸ்டோரி ஞாபகத்துக்கு வருகிறது. தட் ஸ்டோரி இஸ் ஒன் ஆஃப் மை ஃபேவரேட்ஸ். எப்போதெல்லாம் நினைத்து பார்க்கிறேனோ அப்போதெல்லாம் மகிழ்ச்சி தரக்கூடிய கதைகளில் இதுவும் ஒன்று. சைனாவின் பேரரசன் ஒரு நல்ல ஓவியர். ஓவியம் வரைவதை அவர் அதிகம் நேசித்தார். அதனால் பல ஓவியர்களை ஒவ்வொரு வருடமும் வரவழைத்து ஒரு ஓவிய கண்காட்சி நடத்துவது அவரது வழக்கம். அவருக்கு மிகவும் வயதான காலத்தில் ஒரு ஆண்டு விழாவில், எனக்கு மிகவும் வயதாகிவிட்டது, எனவே நான் உலகிலேயே ஒரு முழுமையான பெர்ஃபெக்டான ஓவியத்தை பார்க்க விரும்புகிறேன். இந்த அரண்மனையில் அதற்கான எல்லா வசதிகளும் செய்து தரப்படும் என்று அறிவித்தார். எனவே அப்படிப்பட்ட சிறந்த ஓவியத்தை வரைய முடியும் என்று நம்பிக்கை கொண்டிருந்த சில ஓவியர்கள் மட்டும் அரண்மனையில் தங்க முடிவு செய்தார்கள். ஒரு சில பேர் ஓவியத்தை ஒரே மாத அவகாசத்தில் வரைந்து முடித்து அரசனிடம் கொண்டு காட்டினார்கள். ஓவியம் என்னவோ நன்றாகத்தான் இருந்தது, ஆனால் அவ்வளவு சிறந்த ஓவியம் என்று சொல்ல முடியாது. நாட் த மோஸ்ட் பெர்ஃபெக்ட். அப்படியே 3 ஆண்டுகள் ஓடிவிட்டன. ஒரே ஒரு ஓவியர் மட்டும் மீதம் இருந்தார். 3 வருடங்களாக வரைந்து கொண்டிருந்தார். ஓவியத்தை கேன்வஸில் வரையாமல் அவருக்கென ஒதுக்கப்பட்டிருந்த அறையின் சுவற்றில் வரைந்து கொண்டிருந்தார். அவர் வரைந்திருந்த ஓவியம் ஒரு அழகான காடு. நிலவு வெளிச்சத்தில் காட்டிற்குள் ஒரு நீரோடை ஓடிக்கொண்டிருந்தது. ஒரு ஒற்றையடி பாதை மரங்களுக்கு நடுவில் வளைந்து நெளிந்து நீண்டு கொண்டே போய் காட்டிற்குள் மறைவது போல் இருந்தது அந்த ஓவியம். 3 வருடங்கள் கழிந்த பிறகு அந்த ஓவியர் அரசனை பார்க்க போனார். அரசனிடம், இப்போது நீங்கள் வரலாம், என்னால் என்ன செய்ய முடியுமோ அதை செய்திருக்கிறேன். இது உலகத்திலேயே சிறந்த ஓவியம் என்று நான் நினைக்கிறேன். அந்த ஓவியத்தை பார்ப்பதற்காக உங்களை இப்போது அழைத்துச் செல்ல வந்திருக்கிறேன். எனக்கு நீங்கள் எந்த அன்பளிப்பும் கொடுக்க வேண்டாம். இந்த 3 வருடங்கள் தான் என் வாழ்க்கையை நான் சிறப்பாக வாழ்ந்திருக்கிறேன். இந்த 3 வருடங்கள் தான் என் வாழ்க்கையில் விலை மதிக்க முடியாதது. நீங்கள் என்னோடு வந்து பார்த்தாலே போதும் என்று சொன்னார். மற்ற ஓவியர்கள் பரிசு கிடைக்கும் என்ற எதிர்பார்ப்பில் வரைந்தார்கள். அப்படி ஒரு மோட்டிவேஷனோடு அன்பளிப்பு கிடைக்கும் என்று நினைத்து வரையும் போது எந்த ஒரு ஓவியமும் சிறப்பானதாக இருக்க வாய்ப்பே இல்லை. The motivation will be the dust. ஓவியர் அரசனிடம், எனக்கு எந்த ஒரு அன்பளிப்பின் மீதும் ஆர்வம் இல்லை, நீங்கள் அதை எனக்கு ஏற்கனவே கொடுத்து விட்டீர்கள். இந்த 3 வருடங்கள் நான் இரவும் பகலும் அழகானதொரு வாழ்க்கையை வாழ்ந்திருக்கிறேன். நீங்கள் எதை அன்பளிப்பாக கொடுத்தாலும் இதற்கு ஈடு இணை கிடையாது. இப்போது என்னோடு வந்து ஓவியத்தை பாருங்கள். அப்போதுதான் நான் நிம்மதியாக என் வீட்டிற்கு திரும்புவேன். என் குழந்தைகளும் மனைவியும் எனக்காக காத்து கொண்டிருப்பார்கள் என்று சொன்னார். பேரரசர் ஓவியர் தங்கியிருந்த அறைக்கு போனார். உண்மையிலேயே இந்த ஓவியர் மிகச்சிறந்த உழைப்பை கொடுத்திருந்தார். அரசன் ஓவியத்தை மிகவும் ரசித்து பார்த்தார். அவருக்கு இருந்த ஆர்வம் மிகுதியில்
ஓவியரிடம் இந்த ஒற்றையடி பாதை கடைசியாக எங்கே சென்று முடிகிறது என்று கேட்டார். ஓவியர் அதற்கு, நான் அந்த பாதையில் இதுவரை பயணித்ததே இல்லை. ஆனால் நீங்கள் என்னோடு பயணம் செய்ய தயார் என்றால் நாம் 2 பேரும் சேர்ந்து சென்று இந்த பாதை எங்கே செல்கிறது என்று பார்ப்போம். எனக்கும் இந்த ஓவியம் வரையும் போது அந்த கேள்வி வந்து போனது என்று பதில் சொன்னார். எனவே ஓவியரும் அரசனும் அந்த பாதைக்குள் நுழைந்தார்கள். நுழைந்து காணாமல் போனார்கள். அவர்கள் இருவரை பற்றி பிறகு யாரும் எதுவும் கேள்விப்படவில்லை. இதுதான் பெர்ஃபெக்ஷன். பெர்ஃபெக்ஷன் டேக்ஸ் யூ அண்ட் யூ டிஸப்பியர். ஒரு நடன கலைஞர் அந்த நாட்டியத்தில் தொலைந்து போனால் அப்போது அங்கே அந்த நடனம் மட்டும் இருக்கும்போது அதுதான் தியானம். If the dancer is there, then it is only dance, not meditation. ஒரு பாடகர் தான் பாடிக்கொண்டிருக்கும் பாடலில் தொலைந்து போனால் அப்போது அந்த பாடல் மட்டும் இருக்கும்போது that is meditation. இசை மட்டும் இருக்கும்போது இசைக்கலைஞர் தொலைந்து போனால் then it is meditation. இந்த ஓவியரும் ஓவியத்தில் தொலைந்து போனார். அன்பு நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணுங்க. நிறைய நண்பர்கள் தொடர்ந்து ஆதரவு கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க, அதற்கு ஒரு மிகப்பெரிய நன்றி. இந்த ரெட் கிராக்ஸ் சேனல்ல நிறையவே வீடியோஸ் இருக்கு, பார்க்காதவங்க அந்த வீடியோஸையும் பார்த்து உங்களோட கருத்துக்களை பதிவு பண்ணுங்க. அடுத்த வீடியோ ரெடி ஆயிட்டே இருக்கு. Until then, take care. Bye.